السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த சூறாவை ஓதுவோம். தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நாம் இந்த சூறாவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அதே போன்று செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சில சூறாக்கள் இருக்கின்றது. அந்த சூறாக்களை நாம் ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று இன்னும் சில சூறாக்கள் இருக்கின்றது, அது நோய் நிவாரணியாக இருக்கின்றது. அதே போன்று தான் இந்த சூரத்துல் ஃபத்ஹ் என்று வரக்கூடிய இந்த சூறா வெற்றி என்று பொருள்படக்கூடிய சூறா. இதனை யார் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு ஓதி வருகிறாரோ, அவர் எந்த விடயத்திலே வெற்றியை எதிர்பார்க்கிறாரோ அந்த விடயத்தில் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுப்பான். அதே போன்று இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஓதுவோம். ஏனென்றால் தஹஜ்ஜுடைய நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதனால் நாம் தஹஜ்ஜுடைய நேரத்திலே நாம் இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே முன்வைப்போம். நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய ஒரே ரப்பு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. அவன் மாத்திரமே, அவன் நமக்கு உதவி செய்வான். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார்களிலும் அதே போன்று திக்ருகளிலும் ஈடுபடுவோம். நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.